பிரைஸ்ல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்களுக்கு நம்ம திருப்பிக்குவோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இங்க எந்த தலைமுறையில் இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தை தியானித்து ஆண்டவரே எங்கள் நாட்களில் இதை நாங்கள் அனுபவிக்க முடியாதா, இதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியாதா, எங்கள் நாட்களில் இது வேணும்னு சொல்லிட்டு எந்த தலைமுறை அவரிடத்தில் கேட்டாலும் நிரப்புகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஏன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில சபைகள் மெயின்லைன் சர்ச்சஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சில சபைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவருடைய காலம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. அவர் பெந்தேகோஸ்தே நாளில் வந்தார், அது சில காலங்கள் என்ன செஞ்சு நீடிச்சது. அதுக்கப்புறம் இல்லை, இப்போ நம்ம இருக்கக்கூடியதான காலம் என்பது பெந்தேகோஸ்தே காலம் அல்ல, அல்லது ஆவியானவர்ங்கிறவர் இன்னைக்கு என்ன செய்யலைன்னா இது போன்ற காரியங்களை செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளை ஏன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நாம் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம், அந்நிய பாஷை அடையாளத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் கர்த்தர் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் நம்புகிறோம், நாம் இதை விசுவாசிக்கிறோம். வாட் வி பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளிஸ் ஆஃப் காடில் 16 உபதேசங்கள் என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஸோ இந்த உபதேசங்கள் படி தான் நம்ம என்ன செய்வோம்னா நடப்போம். நம்முடைய திருச்சபையினுடைய செய்தி எல்லாமே அந்த உபதேசங்களுடைய அடிப்படையில் தான் என்ன செய்யணும் இருக்கும். ஸோ இந்த உபதேசங்களை நம்ம என்ன செய்கிறது இல்லைன்னா மீறது இல்லை. நம்முடைய போதனைகள் இந்த உபதேசங்களுடைய அடிப்படையில் தான் என்ன செய்யணும் இருக்கும். இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவினுடைய ரகசிய வருகை என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவினுடைய 2ஆம் வருகை என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ இது எல்லாம் இன்றைக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செய்யுதுன்னா நடக்குதுன்னு என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியையும் அவர் தந்தருளுகிற அடையாளங்களை நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ முதல் நூற்றாண்டோடு கூட இதை என்ன செய்யலை, முடிந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்தில் பார்த்தோம். கடந்த வாரத்தில் எதெல்லாம் பார்த்தோம், எந்தெந்த தேசத்தில் நடந்த எழுப்புதல்களை பார்த்தோம். வேல்ஸ் தேசத்தில் நடந்த எழுப்புதல், அசுசா ஸ்ட்ரீட்டுங்கிறது எங்கே இருக்குது, அசுசா ஸ்ட்ரீட்டுங்கிறது எங்கே இருக்குது, அமெரிக்க தேசத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடியதானே அசுசா ஸ்ட்ரீட்டில் என்ன செய்யுதுன்னா நடக்குது. இப்போது ஒரு தீ, ஒரு காட்டு தீ ஒரு இடத்துல பற்றி பிடிக்குது. அந்த இடத்துல அந்த தீயை அணைக்கலைன்னா என்ன நடக்கும், அணைக்கலைன்னா என்ன நடக்கும், அது பரவும். அதுபோல் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை அந்த அசுசா ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், வேல்ஸ் தேசமாக இருக்கட்டும், வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்டதான எழுப்புதல் அப்படிங்கிறது அசுசா ஸ்ட்ரீட்டுக்கு என்ன செஞ்சு பரவுச்சு, பத்திரிகை செய்திகளில் என்ன செஞ்சு பரவுச்சு, அந்த நாட்களில் செவிவெளி செய்தியாக என்ன செஞ்சு பரவுச்சு, ரேடியோக்கள் மூலமாக என்ன செஞ்சுன்னா பரவுச்சு. இப்படி அநேக இடங்களில் இந்த காரியங்கள் எங்கெங்கெல்லாம் பரவுச்சோ, பரவுன இடங்களில் இருந்தெல்லாம் அநேகர் போய்
இந்த அனுபவத்தை நான் என்ன செய்யணும், வாங்கணும்னு என்ன செஞ்சாங்கன்னா போனாங்க. அப்படி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப அவர்கள் சொந்த தேசத்துக்கு போகிறாங்க. இந்தியா, சைனா, ஆப்பிரிக்கா போன்ற அநேக தேசங்களுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இந்த எழுப்புதலெல்லாம் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் என்ன செஞ்சுன்னா மிக தீவிரமாக இருந்துச்சு. அந்த தெருக்கள்லாம் தேவ பிரசன்னம் என்ன செஞ்சுன்னா நிரம்பிச்சு. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தில் இறங்கின மகிமை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாமற் போயிற்று. ஸோ ஸ்தம்பிச்சு எல்லோரும் நின்னாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினப்போ ஊழியம் மிக தீவிரமாக என்ன செஞ்சுன்னா வளர்ந்துச்சு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ ஆண்டோடைய தரிசனம் அப்படிங்கிறது பூமியினுடைய கடைசி பரியந்தம். அதை பெந்தேகோஸ்தே அந்த அனுபவம் என்ன செஞ்சுன்னா கொடுத்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்னா நடத்தினார். நம்ம இந்த கண்ணாடியில் பெருசாக என்ன செய்வோம்னா ஒரு வசனத்தை போட்டிருப்போம். என்னது, நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கிங்க. எதுக்காக அப்படின்னா நம்முடைய தரிசனம், நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இது எருசலேமில் இருக்கக்கூடிய சபைக்கு மாத்திரமல்ல, எங்கும் உள்ள சபைக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம். அதுதான் எந்த தலைமுறை பாரத்தோட அந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் உட்காருதோ அந்த தலைமுறை என்ன செய்யுதுன்னா அந்த அனுபவத்தை பெறுது. இது வந்து பாரம் கண்டிப்பாக என்ன செய்யணும், வேணும். எனக்கு இது கண்டிப்பாக என் நாட்களில் அனுபவிக்கணுங்கிற தாகம் என்ன செய்யணும்னா வேணும். ஸோ இன்றைக்கி ஒரு எழுப்புதலை மாத்திரம் என்ன செய்வோம்னா நம்ம பார்ப்போம். இது வந்து வேல்ஸ் எழுப்புதலுக்கு பிறகு, அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதலுக்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். வேல்ஸ் எழுப்புதல் அப்படிங்கிறது 1904ஆம் ஆண்டிலிருந்து 1906ஆம் ஆண்டு அது வரைக்கும் இவான் ராபர்ட்ஸ் அந்த எழுப்புதலில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றினார் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த நாட்களில் அவர் செய்த ஊழியத்தை நிமித்தமாக அவருடைய திருச்சபையில் 1,00,000 ஆத்துமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சேர்க்கப்பட்டார்கள். அசோசா ஸ்ட்ரீட் அதுக்கப்புறம் போகுது. 1906 1914ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன செய்தனா போகுது. அந்த எழுப்புதல் மூலமாக முழு உலகத்திற்கும் என்ன செஞ்சாங்கன்னா மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள். அப்படி இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட மிஷனரிகள் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டது தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகள். அப்படி தான் முழு உலகத்திற்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காடுங்கிறது ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு 200 நாடுகளுக்கும் அதிகமாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியங்கள் என்ன செய்யுதுன்னா நடக்குது. அது நடந்து சமகாலத்தில் 1906 அந்த காலகட்டங்களில் இந்தியாவிலையும் முக்தி மிஷனில் என்ன செய்யுதுன்னா புனேயில் இருக்கக்கூடியதான முக்தி மிஷனில் என்ன செய்யுதுன்னா எழுப்புதல் நடக்குது. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1949ஆம் ஆண்டிலிருந்து 1952 வரைக்கும் ஸ்காட்லாந்து பகுதியில் இருக்கக்கூடியதான ஹெப்ரைட்ஸ் தீவுகளில் என்ன செய்யுதுன்னா ஒரு எழுப்புதல் என்ன செய்யுதுன்னா நடக்குது. இந்த எழுப்புதல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எழுப்புதல்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆனது. ஏன் அப்படின்னா இந்த வேல்ஸ் எழுப்புதல் அப்படிங்கிறது இவான் ராபர்ட்சன் என்ன செய்கிறோன்னா சொல்கிறோம். அசோசா ஸ்ட்ரீட் நடந்த எழுப்புதலுக்கு வந்து வில்லியம் செய்மூர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா ஊழியக்காரங்க. எங்கள் தலைமுறையில் எங்கள் நாட்களில் ஆண்டவரே இந்த அனுபவம் எங்களுக்கு வேணும்னு என்ன செஞ்சாங்கன்னா தேவ சமூகத்தில் நின்னாங்க. இவான் ராபர்ட்ஸ் பென்மி, ஆண்டவரே எங்களை உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல வளைந்து உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்கன்னு சொன்னார். வில்லியம் செய்மூர் என்ன செஞ்சார்னா லா டூ இட் அகைன், ஆண்டவரே என்னுடைய நாட்களில் திரும்ப அதை செய்யும், அங்கே என்ன செஞ்சீங்களோ அதை திரும்ப இங்கே என்ன செய்யுங்கன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணார். ஆனால் இந்த எழுப்புதல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு எழுப்புதல். ஹெப்ரைட்ஸ் தீவில் நடந்ததான எழுப்புதல். இது ஸ்காட்லாந்து தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தீவு. ஸோ இந்த தீவில் வந்து நடந்ததான எழுப்புதல் வந்து எந்த பிரசங்கியாரும் என்ன செய்யலைன்னா இல்லை. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில்
பெரிய சர்ச் இல்லை. 2 பெண்கள் சேர்ந்து ஜெபித்ததான ஜெபத்தினுடைய விளைவாக என்ன செஞ்சுன்னா, அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு மகாபெரிய எழுப்புதல் என்ன செஞ்சுன்னா ஏற்பட்டுச்சு. 2 பெண்கள் சேர்ந்து உட்காந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? வெட்டி நியாயம் பேசுவாங்க. 2 பெண்கள் சேர்ந்து உட்காந்தா என்னத்தையாவது என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நம்ம என்ன பேசணும் அப்படின்னு என்ன செய்யுதுன்னா இருக்குது. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்கிறாரு, சீர்கேடான கிளவி பேச்சுகளுக்கு என்ன செய்ய விலகி இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இவை எல்லாவற்றின் நிமித்தமும் நீங்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பு வைக்கணும். வாய் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. நம்ம பேசுகிறத நம்மளே மறந்துடும். நான் அப்படி சொன்னேண்ணா அப்படின்னு கூட கேட்போம். இல்லைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி கூட சொல்லலாம். ஞாபக புஸ்தகங்கள் திறக்கப்படும்னு வசனம் என்ன செய்து சொல்லுது. நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பெண்கள், இந்த 2 பேருமே வயதான பெண்கள், 2 பேருமே வயசானவங்க. கிளவி பேச்சு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கிளவி என்னத்தை பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பேசுகிறது புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெகி ஸ்மித், கிறிஸ்டினா ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். பெகி ஸ்மித், கிறிஸ்டினா ஸ்மித். இந்த 2 வயதான பெண்மணிகள், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் வேறு வேலை இல்லை போல். அப்படின்னா இதில் பெகி ஸ்மித் அப்படிங்கிறதான அந்த பெண்மணிக்கு 84 வயது. வயசு எத்தனை? 84 வயசு. இனி எழுப்புதல் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? எத்தனை வயசாச்சு? 84 வயசாச்சு. 84 வயசில் அவங்க என்னத்தை வேணாலும் கேட்டுட்டு சண்டை போட்டுட்ருக்கலாம், என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். அவங்க பார்வையற்றவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. கிறிஸ்டினா ஸ்மித் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இவர்களுடைய வயது தான். நடக்க முடியாது. ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதத்தினாலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத ஒரு பெண்மணி தான் கிறிஸ்டினா ஸ்மித். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படிப்பட்டவங்க உட்காந்து ஜெபம் பண்ணால் என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, காலெலாம் ரொம்ப வலிக்குது, முட்டிலாம் ரொம்ப வலிக்குது, என்னை என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கும் மாத்திரம் கண் பார்வை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் இவர்கள் 2 பேரும் அந்த தீவினுடைய எழுப்புதலுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உட்கார்ந்தாங்கன்னா மணிக்கணக்கில் என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. சில நாட்களில் இரவு 2 மணி வரைக்கும் என்ன செய்வாங்களாம்? ஜெபம் பண்ணுவாங்களாம். இரவு 2 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை பார்க்கிறப்போ, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து பேசுகிறா? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறா.
இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருந்த பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு பெற்றோர் எடுத்து சென்ற பொழுது இந்த பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்கிறதான தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறான்னா புகழ்ந்து பேசுகிறான். எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த எல்லாருக்கும் கிறிஸ்து பிறந்துட்டார், மேசியா பிறந்துட்டாருங்கிற நற்செய்தி என்ன செய்கிறான்னா சொல்கிறான். இவளுடைய வயதை பாருங்க, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 வயசுல சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலனும் போயிடும். நமக்கு 40 வயசுலேயே என்ன செய்யுது, நடக்க முடியல, தள்ளாடுது. 84 வயசில் நம்மெல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்போம்? இருப்போமான்னு முதல்ல யோசிப்போம் பாஸ்டர், அப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத பற்றி யோசிப்போம். ஏறக்குறைய 84 வயது. ஆனால் அவள் என்ன செஞ்சாலாம் பாருங்க, அவள் 7 வருஷம்தான் புருஷன் கூட வாழ்ந்தாலாம். கன்னி புராயத்திலே மேரேஜ் ஆயிடுச்சு, 7 வருஷம் புருஷன் கூட இருக்கிறா. அப்புறம் புருஷன் என்ன செஞ்சிடறான்னா மரித்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா அதிக வயது 84 வயசு. வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யலை, அவள் கொடுத்த மாதிரி தெரியலை. ஆனால் 7 வருஷம் புருஷன் இருந்துட்டு அவர் போனதுக்கு பிறகு விடாப்பிடியாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் பார்க்கல, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். போட்டும், இனி எனக்கு கத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கத்தரை பிடிச்சிக்கிட்டு 84 வயசில் அவங்க என்ன செய்கிறாங்க, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். பாருங்க, அந்த தாயாருடைய வாழ்வை குறித்து வேதம் சொல்லக்கூடியதான காரியம், தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்காமல், தேவ மகிமையை விட்டு நீங்காமல். இதை விட வாழ்க்கைக்கு வேற என்ன வேணும்? அவள் இரவும் பகலும் உபவாசித்து, 84 வயசுல அவங்க இரவும் பகலும் உபவாசிக்கிறாங்கன்னா நம்ம 9 மணிக்கு சாப்பிட்ணும், 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, நம்மளாக இருக்க மாட்டோம். பசிக்குது பசிக்குது பசிக்குது. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆராதனையில் ஒரு 1/2 மணி நேரம் நம்மளால் நின்று ஆராதிக்க முடியுதா? திடீர்னு பாஸ்டர் ஃபஸ்ட்டு பாட்டிலேயே எழுப்பி விட்டுட்டாரு, இன்றைக்கி ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டாரு, மனுஷன் நம்மளை பழி வாங்கிட்டாரு, காலெல்லாம் வலிக்குது. சில நேரங்களில் அவர் நிற்க சொல்லுவார், நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும், உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துருவோம். 84 வயசில் இரவும் பகலும் உபவாசத்தோடு என்ன செய்கிறாங்க, ஆராதனை செஞ்சாங்களாம். இந்த பிப்ளிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம என்னைக்கு எடுத்து ஃபாலோ பண்ணுறோமோ, நல்ல பிப்ளிக்கல் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது, கை கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வாசிட்டு அப்படியே என்ன செஞ்சிருவோம்னா வேகமாக போயிடுவோம். இந்த அதிகாரத்தை இன்னைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், ஓடுறோம். கொஞ்சம் பொறுமையாக சில வசனங்களை வாசிக்கிறக்க ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நம்ம கூட பேசுவார். 84 வயசில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இதே தான் பெகி ஸ்மித், கிறிஸ்டினா ஸ்மித், இவங்க 2 பேருக்கும் நடக்குது. ஒருத்தங்களுக்கு கண்ணு தெரியாது, இன்னொருத்தங்களுக்கு நடக்க முடியாது. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவரே, எங்கள் இந்த தீவு முழுவதும், இந்த பட்டணம் முழுவதும் தேவனை தேட வேண்டும். என்னது? தேவனை தேடணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக நான் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். சும்மா இஷ்டத்துக்கு கம்பெடுத்து சுத்தாமல் அவங்க பாயிண்டடாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, என் பட்டணம் தேவனை தேடுகிற பட்டணமாக என்ன செய்யணும், மாறணும். என்னுடைய நாட்களில் என்னுடைய பட்டணத்திற்கு என்ன செய்யணும், ரட்சிப்பு வரணும். ஒரு மகா பெரிய ரட்சிப்பை என்னுடைய நாட்களில் என்ன செய்யணும், பார்க்கணும். என் நாட்களில் ஒயின் ஷாப் நிரம்பி வழிகிறத நான் பார்க்குறேன், தியேட்டர்ஸ் நிரம்பி வழிகிறத நான் பார்க்குறேன்,
கட்சி கூட்டங்கள் நிரம்பி வழிகிறத பார்க்கிறேன். ஸோ கூட்டம் அப்படிங்கிறது பல இடங்களில் கூடுகிறத நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். ஆனால் என் நாட்களில் தேவ சபை நிரம்பி வழிகிறத நான் என்ன செய்யணும் பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயங்கள் எல்லாம் ஃபுல் பேக்கடாக என்ன செய்யணும் இருக்கணும், நிரம்பி வழிகிறத நான் பார்க்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் என்ன செய்கிறக்க ஆரம்பித்தாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் உபவாசித்து என்ன செய்கிறாங்கன்னா இன்டர்செஷன் ப்ரேயர் என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. இன்டர்செஷன் ப்ரேயர்னா என்னது? மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம் அப்படிங்கிறது என்னென்று நம்ம என்ன செய்வோம்னா பின்னாடி பார்ப்போம். இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு மன்றாட்டு ஜெபம்னா என்னென்னு செய்வோம் பார்ப்போம். மன்றாட்டு ஜெபம் என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க, டெய்லி நைட் என்ன செய்கிறாங்கன்னா ரெகுலராக என்ன செய்வாங்கன்னா உட்காருவாங்க. அவங்க ஜெபம் ஆவியானவர் எவ்வளோ தூரம் நடத்துகிறாரோ அவ்வளோ தூரம் என்ன செய்வாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தூக்கம் வருது அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, படுக்க மாட்டாங்க. தூக்கம் வரலைன்னு மணிக்கணக்கில் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறவங்க கூட பாருங்கள், கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசின்னு சொல்லுங்கள். பைபிளில் ஒரு அதிகாரம் முடிக்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், தூக்கம் வந்துடும். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார், இயேசுவி நாமத்தில் ஆமென்னு பைபிளை ஒரு ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்கிடுவோம். இவங்க 2 மணி வரைக்கும் இன்டர்செஷன் ப்ரேயர் விடாப்பிடியாக தேவ சமூகத்தில் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு வசனத்தை சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா ஜெபம் பண்ணாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, நாங்கள் தாகத்தோடு என்ன செய்கிறோன்னா இருக்கிறோம். நாங்கள் வாஞ்சியோடு என்ன செய்கிறோன்னா இருக்கிறோம். வறண்ட நிலமாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு ஊற்றுனாலும் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறோம் இருக்கிறோம், நீங்கள் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை லிட்ரலி அவங்க பிலீவ் பண்ணி என்ன செய்யறக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபங்களில் ஆசீர்வாதமான ஜெபம் எது அப்படின்னா வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பண்ணுற ஜெபம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய நாட்களில் என்ன செய்யுங்கன்னா ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இவங்க பல மாதங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் அப்படிங்கிறது உடனெல்லாம் வராது. ஒரு நாள் ஜெபம் பண்ண உடனே என்ன செய்யாது வராது, 2 நாள் ஜெபம் பண்ண உடனே என்ன செய்யாது வராது. அதுக்கு தாகத்தோடு என்ன செய்யணும், சில நாட்கள் என்ன செய்யணும், காத்திருக்கணும். இவர்கள் ஜெபிக்கக்கூடியதான நாட்களில் அங்கிருந்த திருச்சபையினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அங்கே சர்ச்சஸில் அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பல திருச்சபைகள் வெறுமையாக தான் இருந்துச்சு. இந்த தாயார் இவங்க போன சபையும் அப்படி தான் வெறுமையாக இருந்துச்சு. உட்காந்துட்டு திரும்பி பார்த்தா சர்ச்சில் ஆளே என்ன செய்யாது, இருக்காது. வாலிபர்களும் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். வாலிபர்கள் கேளிக்கைகள், விளையாட்டுகள், மற்ற காரியங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்த முக்கியத்துவத்தை திருச்சபைக்கு என்ன செய்யலைன்னா கொடுக்கல. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணார். என்ன ஆராதனையாக இருந்தாலும் ஒரு வெறுமையை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உணர்ந்தாங்க. அப்போது இவங்க ஜெபம் அப்படிங்கிறது இன்னமும் அதிகமான ஒரு இன்டர்செஷன் ப்ரேயராக என்ன செய்து மாறுது. தங்கள் திருச்சபையினுடைய நிலைமையை பார்த்து, எண்ணிக்கையினுடைய நிலைமையை பார்த்து, வாலிபர்களுடைய அந்த அசாதாரணமான வாழ்க்கையை பார்த்து, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்ததான நிர்விசாரமான நிலைமையை பார்த்து அங்கே என்ன செய்யறக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னமும் தங்களுடைய ஜெபத்தை என்ன செய்கிறாங்கன்னா தீவிரப்படுத்த ஆரம்பித்து ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு பிரசங்கியார் என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்றாங்க. அவருடைய பேர் டங்கன் கேம்பல். டங்கன் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிட்றாங்க. அவரை கூப்பிட்ட உடனே அவர் இப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்றீங்களே அப்படின்லாம் ஓடி வரல. அவருக்கு இவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறக்கு பிடிக்கலை. எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன ஏது இதெல்லாம் விசாரித்து கேட்டுட்டு, இல்லைப்பா நான் வரல, நீங்கள் வேறு யாரையா வச்சு என்ன செய்யுங்கன்னா இது பண்ணிக்கங்கன்னு சொல்கிறார்.
நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அங்கங்கே மீட்டிங் போக வேண்டியிருக்கு, அங்கே போகணும், இங்கே போகணும், என்னை அந்த சபையில் கூப்பிட்ருக்காங்க, இந்த சபையில் கூப்பிட்ருக்காங்கன்னு அவர் நிறைய என்ன செய்கிறாரு, இதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. வேறு வேறு இடங்களுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொன்னாரோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாருன்னா அடைச்சிட்டார். போனால் இங்கே போ, இல்லைன்னா நீ வேற எங்கேயும் போய் ஊழியெல்லாம் செய்ய வேண்டாம், நீ என்ன செய்யணும் சும்மா உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிட்டார். ஏன்னா இவங்க சும்மாலாம் கூப்பிடலை, மாத கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இவரை கூப்பிட்றாங்க. இவர் வர்றதுக்கு விருப்பம் இல்லை, வரமாட்டேன்னு என்ன செஞ்சிட்டார் சொல்லிட்டார். கடைசியாக இவர் ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஃபோர்ஸ் பண்ணி அங்கே போ அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் பேசுகிறார். எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகுது, இங்கே போன்னு கர்த்தர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாருன்னா சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா வர்றார். இவர் இங்கே வந்து இவர் தீ போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அங்கே ஃபயர் என்ன செய்யுது பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யுது இருக்குது. இவர் வர்றாரு, வந்து 1-2 மீட்டிங் என்ன செய்கிறாரு நடத்துகிறாரு, ஒன்றுமே என்ன செய்யலைன்னா இல்லை, ஒன்றும் பெருசாக என்ன செய்யலைன்னா நடக்கலை. வராரு, மீட்டிங் நடத்துகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஆராதனை நடத்துகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, போகிறாரு, ஒன்றுமே என்ன செய்யலை நடக்கலை. டிசம்பர் மாதம் 1949 டிசம்பரில் ஒரு ஈவினிங் கூட்டம் ஒன்று என்ன செய்து நடக்குது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. டிசம்பர் மாதம் அங்கெல்லாம் நல்ல பனி பெய்யக்கூடியதான ஒரு கால சீதோசன நிலைமை இருக்கும். மீட்டிங் ஆரம்பித்து மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. சர்ச்சையும் பூட்டியாச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் நைட்டு 11 மணிக்கு சர்ச்சுக்கு வெளியில் ஒரு கூட்டம். ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல, வீட்டில் இருக்க முடியல, எப்படி சர்ச்சுக்கு வந்தேன்னு தெரியல. சபைக்கு வெளியில் கிட்டத்தட்ட 600 மக்கள், 600க்கும் அதிகமான ஜனங்கள். நம்ம இங்கே ஒரு காரியத்தை நல்லா பார்க்கணும். திருச்சபையில் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருந்துச்சு. வாலிபர்கள் ஆராதனையில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. சபைக்கு வருகை தருகிறவர்களும் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் சர்ச்சில் அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நைட்டு 11 மணிக்கு சர்ச்சை பூட்டிட்டு பாஸ்டர் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த 2 பேர் வீட்டில் உட்காந்து எப்பவும் போல் வழக்கம் போல் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு திருச்சபைக்கு வெளியில் 600க்கும் அதிகமான ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, we don't know why but we felt drawn here. நாங்கள் ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யல தெரியல, நாங்கள் இங்கே தூக்கி வீசப்பட்டதை போல் என்ன செய்கிறோம் உணர்கிறோம். யாரோ எங்களை இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனது மாதிரி இருக்குது, யாரோ எங்களை இங்கே இழுத்துட்டு வந்து போட்டுட்டு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி நாங்கள் இங்கே வந்தோன்னு என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 600 பேர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். திருச்சபைக்கு வெளியிலே நின்று அவர்கள் ஆவியிலே நிறைந்து அவர்கள் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். அந்த தேசத்திலே கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. பாருங்க, இவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. இவர் பொறுத்த வரைக்கும் ஆவியானுடைய கிரியை பெருசா என்ன செய்யல பார்க்கல. ஆனா திரும்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பொழுது கர்த்தருடைய அசைவாடுதல் நடுராத்திரியில் என்ன செய்துனா காணப்படுது. அங்க என்ன ஏதுன்னு நடக்கிறதுன்னு தெரியாம சபைக்கு ஆராதனை நேரத்திற்கே வராத ஜனங்கள், சபை பக்கமே திரும்பி பார்க்காத ஜனங்கள், கர்த்தரை தேடாத ஜனங்கள், என் பட்டணம் தேவனை தேடணும்னு சொல்லி ஜெபித்த 2 வயதான கண் பார்வையற்ற நடக்க முடியாத அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்னா கர்த்தரை தேட கூடிய ஒரு ஆவி என்ன செய்கிறார்னா அந்த பட்டணங்களில் அனுப்புகிறார். ஒரு சூப்பர் நேச்சுரல் கன்விக்ஷன்,
அங்க என்ன செய்து நடக்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு ரட்சிப்பு அங்க என்ன செய்து நடக்குது. அந்த திருச்சபைக்கு வெளியே ஜனங்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அவர்கள் சாலைகளிலே முழங்கால் படியிட்டு என்ன செஞ்சாங்கன்னா கதறினார்கள். அவர்கள் அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமா இரும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா கதற ஆரம்பித்தார்கள். போஸ்டர் இல்லை, சோசியல் மீடியா இல்லை, விளம்பரம் இல்லை. அந்த முழு தீவும் என்ன செஞ்சுன்னா ஆண்டவருடைய அந்த அக்கினியினால் பற்றி எரிய ஆரம்பித்தது. 2 நபர்கள் இன்டர்செஷன் ப்ரேயர் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முழு பட்டணமும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்புக்குள்ள என்ன செய்து வருது. இதுல சர்ச் பில்டிங்குள்ள மாத்திரம் இல்லை, அவங்க சபை மக்கள் என்ன செய்யறக்க ஆரம்பிச்சாங்கன்னா சபைக்கு வெளியில கூட ஆரம்பிச்சாங்க. இந்த டிசம்பர் இரவுக்கு பிறகு அந்த பட்டணத்தில் இருந்ததான எல்லா திருச்சபைகளும் ஃபுல் பேக்கடா என்ன செஞ்சுன்னா கூட ஆரம்பிச்சது. அநேக திருச்சபைகளுக்கு வெளியில என்ன செஞ்சாங்கன்னா ஸ்பீக்கர் வைக்க ஆரம்பிச்சாங்க. திருச்சபைக்கு வெளியில ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா கூடி கர்த்தரை ஆராதிக்க என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பிச்சாங்க. அந்த எழுப்புதல் அப்படிங்கிறது ஓவர்ஃப்ளோ ஆச்சு. ஓவர்ஃப்ளோங்கிறது எப்படி அப்படின்னா, ஜனக்கூட்டம் சபை நிரம்பிருச்சு, சபைக்கு வெளியில நிக்குது. அவன் ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு இருப்பான், அவன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான். ரோட்ல போயிட்டு இருக்கிறவன் என்ன செய்வான்னா கர்த்தருடைய தொடுதலை உணர்வான். அவன் ரோட்லயே முழங்கால் போட்டு கதறுவான். அவன் வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்திருப்பான். ஆனா அவன் என்ன செய்வான்னா வெளியில நின்று பல மணி நேரங்கள் என்ன செய்வானா கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பான். எழுப்புதல் அப்படிங்கிறது அந்த அளவிற்கு ஓவர்ஃப்ளோ என்ன செஞ்சு ஆச்சு. என் சத்துருக்களின் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ன செய்து நிரம்பி வழிகிறது. அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஓவர்ஃப்ளோ ஆகி இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறோம், பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான்னு வைங்களேன், அவன் மேலே நம்முடைய அபிஷேகம் என்ன செய்யணும், பற்றி பிடிக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடியதான அனல், நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவி, நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அக்கினி அவன் மேலே என்ன செய்யணும், பற்றி பிடிக்கணும். அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கையிலே நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எம்மாவூர் சீசர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு அக்கினி என்ன செய்யணும்னா பற்றி பிடிக்கணும். நிரம்பி வழிகிறதான அந்த அனுபவம் என்ன செய்யணும், இருக்கணும். நிரம்பி வழிகிறதான அனுபவத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். திரளான ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி நெருக்கி என்ன செய்கிறாங்கன்னு நிற்கிறாங்க. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தினால் தொட்டால் சுஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுஸ்தமானாள். இயேசு வந்து அவன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணல, அற்புதம் நடக்கட்டும்னு என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. அங்க ஒரு 1/4 மணி நேரம் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை அதெல்லாம் இல்லை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில். நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கிறப்போ எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு படித்தாப்புல, யாருக்கா உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா சொல்ல, நான் ரூமில் தான் இருப்பேன், வந்து என் வஸ்திரத்தை தொட்டுட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. என்னது, வஸ்திரத்தை தொட்டு போக சொல்லு. நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறது என்னென்னா ஓவர்ஃப்ளோ. இன்றைக்கி நமக்கே அபிஷேகம் என்ன செய்யலை, பத்தலை. நம்மளே என்ன செய்கிறோம், வெறுமையாக தான் இருக்கிறோம். ஏதோ ஆவியில் நிறைகிறோம், ஏதோ ஆராதனைக்கு வர்றோம், ஏதோ பாடுறோம், ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறோம், இப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறோமே தவிர ஆண்டுகிட்ட கேட்கணும், அந்த ஓவர்ஃப்ளோங்கிறது என்ன செய்யணும் பார்க்கணும். ஓவர்ஃப்ளோ. இப்போ எனக்கு தேவை 1000 ரூபா, பாக்கெட்டில் 2000 ரூபா இருந்தால் எப்படி இருக்கும், என் தேவைக்கு மிஞ்சி. அது மாதிரி தான் ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு. அது என்ன செய்யணும்,
எலியா போய் எலிசா மேலே சால்வையை போட்ட உடனே எலிசா கேட்குறாரு, உம்முடைய ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமை இரட்டிப்பாக எனக்கு என்ன செய்யணும் வேணும். எலியாவினுடைய வல்லமை என்னங்கிறது எலிசாவுக்கு தெரியும். என் வாக்கின்படியே அன்றி மழையும் பனியும் பெய்யாது இருக்கும். அவர் சொன்னா அவ்வளவுதான், மழை வராது. அவர் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு என்னை கேட்டருளும் சொல்லி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பின உடனே அறையை கட்டிக்கிட்டு என்ன செய்யறாரு, ஓடுறாரு. மழை, பெருமழை என்ன செய்ய போகுது, பெருமழையினுடைய இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணினார். தெரியும். எலிசா என்ன கேட்கிறாருன்னா, அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை இரட்டிப்பா என்ன செய்யணும் வேணும். நமக்கு கேட்க தெரியறதே இல்லை. நமக்கு நிறைய காரியங்கள் கேட்க தெரியறதே இல்லை. நம்ம கேட்கறதெல்லாம் உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரம்தான் கேட்குறோம். என்ன ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் வீட்டுக்காரர் ஆசீர்வதிங்கிறத 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆமன் போட்டு போயிடுறோம். நம்ம அதை தாண்டி என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். நம்முடைய பட்டணத்திற்காக நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய தேசத்திற்காக எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்காக எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம். சில நேரங்களில் நம்ம நினச்சிடோம், அதெல்லாம் பாஸ்டர் இருக்கிறார்ல, ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணட்டும். அப்படி ஒரு வேளை இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தேசத்தில் என்ன செய்யாது, எழுப்புதல் வந்திருக்காது. 84 வயது கண் பார்வையற்ற, 84 வயது நடக்க முடியாத இந்த 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அந்த பட்டணத்தில் தேவன் ஒரு அசைவை கொடுக்க முடியுமானால் நம்ம ஜெபம் பண்ணா எப்படிப்பட்ட அசைவை கொடுப்பார். அப்போ அந்த ஒரு வாஞ்சை என்ன செய்யணும் வேணும், ஒரு தாகம் என்ன செய்யணும் வேணும். என் நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு அறுவடை நான் பார்க்கணும். கரூரில் விஜய் வாராருன்னு சொல்லி சொன்ன உடனே கூட்ட நெருக்கடியாக என்ன செய்யுது, அரசியல்வாதி பின்னாடி, விளையாட்டு வீரர்கள் பின்னாடி, சினிமாக்காரங்க பின்னாடி, சினிமா தியேட்டர்களில், விளையாட்டு மைதானங்களில், சேப்பாக்கத்தில் ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படின்னா டிக்கெட் விற்பனை ஆரம்பித்த 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சுங்கிறான். ஸ்டேடியத்தில் பார்த்தா 50,000-60,000 பேர் உட்காந்துட்டு இருக்கிறான். இது எல்லாமே என்ன அப்படின்னா, உலகம் வேற ஒரு பாதையில் போயிட்டு இருக்குது. இத்தனை பேருக்கும் போய் நம்ம ட்ராக்ஸை கொடுத்து சொல்லி திருத்தலாம் முடியாது. ஆனால் ஆவியானவர் அசைவாடுவாரானால் அங்கங்கே போகிறவனை கூப்பிட்டு வந்து சபைக்கு முன்னாடி ரோட்டில் என்ன செய்வார், நிறுத்துவார். இந்த 2 பெண்களுடைய ஜெபத்தினுடைய விளைவு அந்த தேசம் பார்த்தது, தெருக்கள் பார்த்தது. தெருக்களிலே பல தெருக்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாலையின் ஓரங்கள்ல அங்கங்கே என்ன செய்வானா, முழங்கால் போட்டு என்ன செய்வானா கதறிட்டு இருப்பான். நமக்குள்ள ஒரு ஆசை வரணும், என் நாட்களில் இப்படிப்பட்டதான காரியத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில் இப்படி பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் பலவிதமான காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இப்படிப்பட்டதான தேவனுடைய மகத்துவத்தை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். மகத்துவத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். இங்கே ஜனங்கள் திருச்சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சாலைகளிலேயே தொடப்பட்டார்கள். அவர்கள் வீடுகளிலே அழுதார்கள். அவர்கள் பாதைகளிலே நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே கண்ணீரோடு என்ன செஞ்சாங்கன்னா வந்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா முழங்கால் போட்டாங்க, ஆவியில் நிறைஞ்சாங்க, அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு ஆரம்பித்தாங்க. பலருடைய ஜெபம் முதல்ல இந்த 2 பேர் தான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இதற்கு பிறகு பலர் என்ன செஞ்சாங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு உட்கார்ந்தா விடிய காலம் 3 மணி வரைக்கும் என்ன செஞ்சேன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு தெருக்கள்லையும் பல வீடுகளில் நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கு துதியினுடைய சத்தம், ஜெபத்தினுடைய சத்தம் என்ன செஞ்சுன்னா கேட்க ஆரம்பிச்சது. பாடல் ஆராதனைகளுடைய சத்தம் என்ன செஞ்சுன்னா கேட்க ஆரம்பிச்சது. அந்த தேசத்தில் இரவு வேளைகளில் பல வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான ஆராதனையினுடைய சத்தம் என்ன செஞ்சு கேட்டது. இரவு நிசப்தமான இரவாக இல்லாமல் ஆராதனையினுடைய சத்தம் கேட்கிறதான இரவுகளாக என்ன செஞ்சுன்னா மாறிச்சு. பல ஜெபங்கள் என்ன செஞ்சுன்னா காலையில் விடிகிற வரைக்கும் என்ன செஞ்சுன்னா தொடர்ந்துச்சு. இந்த டங்கன் கேம்பிள் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய தியாலஜியெல்லாம் படித்தவர் கிடையாது, ரொம்ப சிம்பிளான பிரசங்கம் தான். ஆனால்
அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமாக என்ன செஞ்சுன்னா அந்த நாட்களில் ஊற்றப்பட்டது. ஸோ மக்கள் பல நேரங்களில் அமைதியாக என்ன செஞ்சாங்கன்னா அழுக ஆரம்பித்தார்கள். இந்த வேல்ஸ் தேசத்தில் நடந்ததான எழுப்புதல்லையும் இந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் இருந்ததான எழுப்புதல்லையும் காணப்பட்ட ஒரு சில ஒற்றுமைகளில் ஒன்று என்னென்னா, ஜனங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது, வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ, பாத்திரம் கழுவுறப்போ, சமைக்கிறப்போ, துணி துவைக்கிறப்போ, எனக்கு அடுத்து என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு இருக்கிறாம, இதை முடிச்சுட்டு நான் உடனே சர்ச்சுக்கு போகணும், இதை முடிச்சுட்டு நான் உடனே சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போ என்கிறதான ஒரு ஒரு அந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை என்ன செஞ்சார்னா தள்ளிக்கிட்டே இருந்தார். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு என்ன செய், சர்ச்சுக்கு போ. அந்த ஒரு உள்ளுணர்வை தேவன் என்ன செய்யறாருன்னா கொடுத்தார். சீக்கிரம் போகலைன்னா சர்ச்சில் என்ன செய்யாத இடம் கிடைக்காது, வெளியில தான் நிற்கணும், ஓடு. திருச்சபைகள் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் தாண்டி அந்த எழுப்புதலை குறித்து வரலாறு எப்படி சொல்லுதுன்னா, God himself invited people. பாஸ்டர் போய் நீங்க ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்யல, கூப்பிடல. ஜனங்க போய் நீங்க ஆராதனைக்கு வாங்கன்னு என்ன செய்யல, கூப்பிடல. God himself, தேவன் என்ன செய்கிறார்னா ஒவ்வொருவரோடும் இடைப்பட ஆரம்பித்தார். யாரா இருக்கட்டும், போ சர்ச்சுக்கு. கர்த்தர் என்ன செஞ்சார்னா பேசினார். கர்த்தர் என்ன செஞ்சார்னா இடைப்பட ஆரம்பித்தார். அந்த எழுப்புதலை குறித்து இன்னொரு காரியமும் சொல்லுது. அந்த நாட்களில் மக்கள் அதிகமாக சிரிக்கவில்லை, மக்கள் அதிகமாக பேசிக்கொள்ளவில்லை. அந்த தேசத்தில் மிகப்பெரிய அமைதி இருந்துச்சு. அவர்கள் அதிகமாக கர்த்தரை துதித்தார்கள், அதிகமாக கர்த்தரை பாடினார்கள், அதிகமாக கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த தேவ பிரசன்னம்ங்கிறது ஹெவியாக இருந்துச்சான். தேவ பிரசன்னம் அவ்வளவு என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. பல சாலைகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அப்படி என்ன செஞ்சாங்கன்னா ஜனங்கள் முழங்கால் படியிட்டு God have mercy என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம், கத்தினார்களாம். தேவரேர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா கத்தி கதறி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். When God truly moves, people don't need invitation. உண்மையிலே கர்த்தர் அசைவாட ஆரம்பிச்சார்னா ஜனங்களை யாரும் கூப்பிட வேண்டாம், ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை தேடுவார்கள். நம்ம ஜெபம் பண்ணணும். முதல்ல என் பட்டணத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு தேவனை தேடுகிற ஒரு உணர்வை என்ன செய்யுங்க தாங்க. உணர்வு என்ன செய்யணும், வரணும். ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறதான உணர்வு வராமல் சபைக்கு போகணும், கர்த்தரை தேடணும், ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறதான உணர்வு என்ன செய்யணும் வேணும். சபை மாத்திரமல்ல, அந்த முழு தேசமும் என்ன செஞ்சுன்னா மாறிச்சு. ஒரு ரிவைவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமூக மாற்றத்தை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அதில் மிக முக்கியமாய் அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் நடந்ததான எழுப்புதலில் நடந்ததான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வாலிபர்கள் மத்தியில் நடந்துச்சு. இவங்க ஜெபம் பண்ணுறப்பே ஜெபம் பண்ணுறாங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்கிற வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுறாங்க. வாலிபர்களுக்கு மேலே என்ன செய்கிறான்னா ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது. வாலிபர்கள் பெரும்பாலும் உலக பிரகாரமான வாழ்க்கையை மையமாக கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. வேர்ல்ட்லி லைஃபுக்கு என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டான்ஸிங் ஹால்ஸ் என்ன செஞ்சுன்னா நிரம்பி வலிஞ்சு, என்டர்டெயின்மெண்ட் இடங்கள் என்ன செஞ்சுன்னா நிரம்பி வலிஞ்சு. ஆனால் இந்த எழுப்புதலுக்கு பிறகு எங்கெல்லாம் வாலிபர்கள் கூட்டமாக கூடினார்களோ அதெல்லாம் ப்ரேயர் குரூப்ஸாக என்ன செஞ்சா மாறிச்சான். 10 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போவான் அப்படின்னா அந்த 10 பேரும் சேர்ந்து ஒரே கூட்டமாக ஜெபிக்கிற ஒரு ப்ரேயர் டீமாக என்ன செஞ்சுன்னா மாறிச்சு. நைட் என்டர்டெயின்மெண்ட், இரவு முழுக்க அந்த பப்புன்னெலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலகட்டத்திலே அங்கெல்லாம் என்ன செஞ்சு இருந்துச்சு.
அங்க இருந்ததான அந்த இரவு நேர கேளிக்கை விடுதிகள் இரவு முழுக்க ஜெபிக்கிறதான ஜெபக்கூடங்களை என்ன செஞ்சு மாறிச்சு. நைட்டு பப்புல போய் நைட்டு ஆடிக்கிட்டு இருந்தவன் பூரான் சேர்ந்து ஒன்றா ஆடினவன்லாம் ஒன்றா உட்காந்து என்ன செய்யறதுக்கு ஆரம்பிச்சானா ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். வரலாறு சொல்லுது, சில இடங்களில் 300க்கும் அதிகமான இளைஞர்கள் தாங்களாகவே கூடி என்ன செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இரவு முழுவதும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். இது பெரிய பாப்புலேஷன் கொண்டதான ஒரு இடம் இல்லை, ஒரு தீவு. ஆனால் அந்த தீவு முழுக்க என்ன செஞ்சுன்னா ஒரு மகா பெரிய அற்புதம் என்ன செஞ்சுன்னா நடந்தது. ஸோ தெருக்கள் தோறும் என்ன செஞ்சுன்னா ஆராதனையினுடைய சத்தம் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. பல வீடுகள் என்ன அப்படின்னா வீட்டு சபைகளாக என்ன செய்யணும் மாறிச்சு. சபைகளை போலவே என்ன செஞ்சுன்னா மாறிச்சு. வீடுகளில் என்ன செஞ்சுன்னா எந்த நேரமும் ஆராதனைகளும் இன்டர்செஷன் ப்ரேயரும் என்ன செஞ்சுன்னா நடக்க ஆரம்பிச்சது. பல வீடுகளில் இரவு முழுக்க என்ன செஞ்சுன்னா ஜெபங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அங்கே தேசத்தில் ட்ரிங்கிங் ஹேபிட் என்ன செய்து மாறுது, இம்மாரல் லைஃப் என்ன செய்து மாறுது, குடிச்சிட்டு ஆங்காங்கே விழுந்து கிடக்கக்கூடியதான அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்து மாறுது. இப்போ ஒரு மாற்றம் ஒரு சமுதாயத்தில் வரணும் அப்படின்னா அங்கே ஏதாவது களப்பணி எங்கேயாவது இறங்கி என்ன செய்யணும், வேலை செஞ்சுருக்கணும். ஒரு குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒரு நபரை திருத்தணும் அப்படின்னா உட்காந்து பல நாட்கள் என்ன செய்யணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் இதை செய்யக்கூடாது, இது உங்களுக்கு கெடுதி, இதை நீங்கள் பண்ணக்கூடாது, பாருங்கள் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது. எந்த கவுன்சிலிங்கும் இல்லாமல் அது சேஞ்சஸ் எப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக என்ன செஞ்சா நடந்துச்சான். நேற்று வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவன் முழங்கால் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா போட்டு ரோட்டில் என்ன செய்கிறான்னா நின்றுக்கிட்டு இருக்கிறான். நேற்று அதே இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கிடந்திருப்பான். இன்றைக்கி அவன் என்ன செய்கிறான்னா முழங்கால் போட்டு ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும்னு என்ன செய்கிறான் கேட்குறான். இன்ஸ்டண்ட்டாக நம்ம சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஆவியானுடைய அசைவாடுதல் என்ன செய்யணும் வேணும். நம்ம மாநிலத்தில் மதுவிலக்கு இருக்குதா? மதுவிலக்கு இல்லை. எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது? இஷ்டம் போல் 5000த்திற்கும் அதிகமாக என்ன செய்து இருக்குது. இந்த 5000த்திற்கும் அதிகமான ஒயின் ஷாப்பும் மூடணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண அரசாங்கம் கேட்குமா? அரசாங்கம் என்ன செய்யும்? தூக்கி உள்ளே போடும். தூக்கி என்ன செய்யும்? ஆனால் குடிக்கிறதுக்கு ஒருத்தனுமே போகலை. தினமும் காலையில் கடையை திறக்கிறான், நைட்டு வரைக்கும் கடை பக்கம் எவனுமே வரல. என்ன ஆகும்? அவனே என்ன செய்வான்? அந்த ஒரு மாற்றத்தை யாரால் செய்ய முடியும்னா தேவனால் செய்ய முடியும். அந்த ஒரு மாற்றத்தை தேவன் செய்யணும்னா தேவனுடைய கரத்தை யாரால் அசைக்க முடியும்னா நம்மால் அசைக்க முடியும். ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேவ கரத்தை என்ன செய்ய முடியும்னா அசைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஸோ பல இடங்கள் என்ன செஞ்சுன்னா அப்படிப்பட்டதான மாற்றங்கள் என்ன செஞ்சுன்னா நடந்தது. அந்த எழுப்புதலை குறித்து சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் இன்றைக்கி இருக்கிற திருப்பூரில் நடந்துச்சு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடந்துச்சு, கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களில் நடந்துச்சு. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னால் சாலைகளில் பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சு பாட்டு போட்டு விட்டுட்டு எல்லோரும் நின்று என்ன செய்கிறதுனா ஆடுறது பாடுறது கொண்டாட்டம். இந்த தீவில் பல தெருக்களில் என்ன செஞ்சுன்னா ஆராதனை என்ன செஞ்சா நடந்துச்சான். சாலை ஓரங்களில், வியாபார ஸ்தலங்களில், கடைகளில் எங்கே பார்த்தாலும் ஆவிக்குரிய காரியங்களை பேசினார்கள். இன்றைக்கி அரசியல் பேசுகிறதுக்கு நிறைய இடங்களில் உட்காந்து என்ன செய்வாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. கீழே பேக்கரியில் பாருங்கள், ஒரு டீயை வாங்கிட்டு 1 மணி நேரம் உட்காந்து ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருப்பாங்க. டீ இல்லை வேற. எங்கே கூடினாலும் ஆவிக்குரிய காரியங்களை என்ன செஞ்சாங்களாம், பேசினார்களாம். பல பஸ்ஸில் பேருந்துகளில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ யார் எந்த ஸ்டேஜில் ஏறுறாங்க எந்த ஸ்டேஜில் இறங்குறாங்கங்கிறது இல்லை. ஆனால் பல பேருந்துகளில் ஆராதனைகள் ஜபங்கள் என்ன செஞ்சான் நடந்துக்கிட்டு இருந்துச்சான்.
ஸோ திருச்சபைகள் என்ன செஞ்சனா நிரம்பி வழிந்தது. இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எங்கேயும் அற்புதங்கள் என்ன செய்யலைன்னா நடக்கலை. எங்கேயும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், செத்து போன ஒரு மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்தாங்க, முடவர்கள் என்ன செஞ்சாங்க நடந்தாங்க, செவிடர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க, குருடர்கள் பார்வையடைந்தாங்க, அதெல்லாம் என்ன செய்யலைன்னு நடக்கலை. ஆனால் பியூரா எழுப்புதல் என்ன செஞ்சுன்னா நடந்துச்சு. கன்விக்ஷன் என்ன செஞ்சுன்னா நடந்துச்சு. ஜனங்கள் மனம் திரும்பி கதறினார்கள், ஜனங்கள் பரிசுத்தத்திற்கு திரும்பினார்கள், ஜனங்கள் தேவ பிரசன்னத்தில் என்ன செஞ்சாங்கன்னா நிரம்பினார்கள். When God visit a place, sin cannot stay. அந்த முழு தேசமும் என்ன செஞ்சுன்னா மனம் திரும்ப ஆரம்பித்தது. ஸோ இன்டர்செசரி ப்ரேயர் அது என்னன்னா ஒரு மறைந்திருக்கக்கூடியதான வல்லமை. 2 பெண்கள், ஒருவர் கண்ணில்லாதவர், ஒருவர் நடக்க முடியாதவர், அவர்கள் சரீரத்திலே பலவீனமானவர்கள், ஆனால் ஒருபோதும் ஜெப வாழ்க்கையில பலவீனமானவர்கள் அல்ல. அந்த சரீர பலவீனத்தையும் தாண்டி அவங்க பண்ணின ஜெபம் அந்த முழு தேசத்தை என்ன செஞ்சுன்னா அசைச்சு பார்த்துருச்சு. பவுலும் சீலாவும் நள்ளிரவிலே பாடி துதித்த பொழுது சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரத்தை அசைக்க பண்ணினாங்க. இவங்க 2 பேரும் ராத்திரி முழுக்க பாடி ஜெபம் பண்ணி அந்த தேசத்தையே என்ன செஞ்சாங்கன்னா அசைச்சிட்டாங்க. அவங்க ஜெபிச்ச ஜெபம் கர்த்தர் கிரியை செய்யாமல் இருக்க முடியல. அது அந்த பட்டணத்தை அல்ல பரலோகத்தையும் என்ன செஞ்சுன்னா அசைத்து பார்த்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. டங்கன் கேம்பல் அவர் சொல்கிறாரு, ரிவைவல் கம்ஸ் வென் பீப்புள் ஆர் புரோக்கன் பிஃபோர் காட். எந்த தலைமுறையில் ஜனங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார்களோ அப்போ எழுப்புதல் என்ன செய்யணும் வரும். நம்ம உடைக்கப்படணும். நமக்குள்ளே இருக்கக்கூடியதான பெருமை, நமக்குள்ளே இருக்கக்கூடியதான சுயம், நமக்குள்ளே இருக்கக்கூடியதான நான் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னுடைய பட்டணம் சந்திக்கப்படணும், என்னுடைய தேசம் சந்திக்கப்படணும், என்னுடைய நாட்களில் நான் எழுப்புதலை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம சுயத்தை தூக்கி வீசிட்டு உடைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம விழுகிறோமோ அப்போ எழுப்புதல் என்ன செய்யணும் வரும். முழுமையான சரண்டர் என்ன செய்யணும் இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேர் புகழ் அதெல்லாம் என்ன செய்யலைன்னா எதிர்பார்க்கல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தேவன் அவர்களுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அவங்க பேர் என்ன செய்யுதுன்னா இன்றைக்கும் சரித்திரம் என்ன செய்து சொல்லுது. அது ஒரு மேன்மேடு எழுப்புதலா, ஒரு மனிதனால் திட்டமிடப்பட்டதா இல்லாமல் பரலோகத்தினுடைய தேவனானவர் திட்டமிட்டதான ஒரு எழுப்புதலா என்ன செஞ்சுன்னா மாறு. அவங்க ஜெபத்தின் போது தேவன் என்ன செய்கிறார்னா அசைவாட ஆரம்பித்தார். குறிப்பிட்ட இடத்துல மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் தேவன் என்ன செய்கிறார்னா அசைவாட ஆரம்பித்தார். அங்கே இன்டர்செசரி ப்ரேயர் அப்படிங்கிறது என்னென்னா பர்சிஸ்டன்ட் ப்ரேயராக இருக்கணும். அதாவது பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிறதான ஜெபமாக என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, எத்தனை மாதம் ஆனாலும் சரி, அன்டில் பிரேக் த்ரூ. ஆண்டவரே எழுப்புதல் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். எழுப்புதல் வர்ற வரைக்கும் விட மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் ஜெபம் பண்ணுவேன். நமக்கு ஏதோ ஒரு காரியம் தேவை, ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், வாங்குற வரைக்கும் என்ன செய்வோம், கேட்போம் இல்லையா? அதே மாதிரி எழுப்புதலையும் பார்க்குற வரைக்கும் என்ன செய்யணும், கேட்கணும். எழுப்புதல் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், கேட்கணும். எழுப்புதல் வர்ற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், போராடணும். அவங்க அதிகமாய் இரவு ஜெபத்தை என்ன செஞ்சாங்கன்னா அதிகப்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த 3 எழுப்புதல்லையும் இருக்கக்கூடியதான ரொம்ப யூனிக்கான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எழுப்புதல் என்பது எப்பொழுதும் பப்ளிக் ஸ்டேஜில் வராது, அது ப்ரைவேட் ப்ரேயர் ரூமில் தான் வரும். இவான் ராபர்ட்ஸ் அவர் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். வில்லியம் செய்மூர் அவரும் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த 2 பெண்மணிகளும்
அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய அறை வீட்டுக்குள்ளே அவர்கள் பண்ணினதான ஜெபத்திற்கு வெளியரங்கமான எழுப்புதல், வெளியரங்கமான அடையாளங்கள் என்ன செஞ்சுன்னா வந்துச்சு. சரி, இன்டர்செசரி ப்ரேயர் டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்ன செய்வோம்னா நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். இன்டர்செசரி ப்ரேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்காக அல்லது ஒரு தேசத்திற்காக அல்லது ஒரு குடும்பத்திற்காக அல்லது ஒரு பட்டணத்துக்காக இடைவிடாமல் ஜெபிப்பது. நான் என்ன நோக்கத்துக்காக ஜெபம் பண்ணுறனோ இந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் பார்க்குறப்போ, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி அறிகிறது என்ன? ஜனங்களுக்கு மேல கர்த்தருக்கு கோபம் வருது. இவர்கள் வணங்கா கொழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடுன்னு சொல்ல. கர்த்தருக்கு அவ்வளோ கோபம். கர்த்தர் நினைச்சா அந்த ஜனங்களை அழிச்சிடலாம். ஆனா மோசேயினுடைய ஜெபம், மோசே என்ன செய்யறாருன்னா தடுத்துட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை விட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். நாம என்ன சொல்லுவோம், சரி டூ இட், செய்யுங்க. நானே செய்யணும்னு நினைச்சேன். வணங்கா காலத்துள்ள ஜனம், ஆமா என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? சொல்றாரு, இல்லை, உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிகிறது என்ன? மலைகளிலே அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஆணையிட்டு கொடுப்பதற்கு தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதிருந்த போது அவர் தம்முடைய நாமத்தின் பேரில் என்ன செய்யறாருன்னு ஆணையிட்டு கொடுத்தார். உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு என்ன செஞ்சார்னா பரிதாபம் கொண்டார். மோசஸ் stood in the gap before him. கர்த்தருக்கு முன்பாக திறப்பின் வாசல்ல நிற்கிறார். நீ என்னை விற்று அப்படின்னு கர்த்தர் சொன்னாலும் விட மாட்டேன்னு நிற்கிறார். உம்மை கொண்டு ஆணையிட்டு சொன்னீரே, பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இதுதான் இன்டர்செசரி பிரேயர். தேவன் செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு என்ன செய்யணும் மாற்றோம். தேவன் செய்யாதபடிக்கு நினைக்கிறத செய்யும்படிக்கு என்ன செய்யும் மாற்றோம். இந்த பட்டணத்துல இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆனால் நாம் இன்டர்செசரி பிரேயரை கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய நாட்கள்லேயே அந்த எழுப்புதல் என்ன செய்யணும் வரும். ஜெபிக்கிற தலைமுறை பட்டணங்களுடைய வரலாறுகளை மாற்றி எழுதுகிறதான தலைமுறைகளா என்ன செய்யணும் மாறும். சரியான முறையில் நம்ம ஜெபங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னு வைங்களேன், நம்ம பட்டணத்தில் நம்முடைய நாட்களில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இந்த பட்டணம் இன்னும் 10 வருஷத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நம்முடைய நாட்களில் கர்த்தருடைய அசைபாடுதல் காணப்படுமானால் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் பட்டணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த தீவுகள் எல்லாம் கிறிஸ்தவ தேசங்களாக என்ன செய்து இருக்குது? ஏன்? ஒரு தலைமுறை ஜெபம் பண்ணுச்சு. இன்னைக்கு பல தலைமுறைகள் கர்த்தரை அறிந்த தலைமுறைகளாக என்ன செய்து இருக்குது? சமாதானமாக இருக்கிறாங்க. அந்த தேசங்களில் பயம் இல்லை, அந்த தேசங்களில் கண்ணீர் இல்லை, அந்த தேசங்களில் அழுகை இல்லை, அந்த தேசங்களில் புலம்பல் இல்லை. அந்த தேசங்கள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறாங்க? செழிப்பாக இருக்கிறாங்க. நம்ம அடுத்த தலைமுறை இந்த பட்டணத்தில் தான் இருக்க போகுது. நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க இந்த பட்டணத்தில் தான் இருக்க போகுது. இந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க முடியும். இந்த பட்டணம் சமாதானமாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க முடியும். இந்த பட்டணம் செழிப்பாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாக இருக்க முடியும். அப்படியானால் இந்த பட்டணத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வெறுமனே நம்முடைய குடும்பங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுறோம்னா அதில் பிரயோஜனம் இல்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார்.